என்னோடய ஃப்ரெண்டு தேவசனா அவங்க சூப்பராக நல்லா செம்மையாக ஆரோக்கியமான மிட்டாய் செஞ்சு காமிச்சிட்டாங்க. சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது அவங்க மேரி பிஸ்கெட்டை வச்சு சாக்கோபை செஞ்சு காமிக்க போகிறாங்க. அதையும் நம்ம எப்படி செய்கிறாங்கங்கிறத பார்த்துக்கலாம் வாங்க. மேரி பிஸ்கெட்டில் நம்ம இந்த கருப்பட்டி மிட்டாய் செஞ்சோம்ல, அந்த மிட்டாயோட பேஸ்ட் எடுத்து சாக்கோபை பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஓகே, ஒரு 10-15 மேரி பிஸ்கெட், அப்புறம் நம்ம செஞ்சு வச்ச இந்த கருப்பட்டி மிட்டாயோட பேஸ்ட், அடுத்தது பட்டர் ஒரு கியூப் இருந்தால் போதுங்க பட்டர், அடுத்தது விப்பிங் க்ரீம், அடுத்தது கொக்கோ பவுடர், அடுத்தது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க முந்திரி, பாதாம், பிஸ்தா பருப்பு வகை அது, அப்புறம் சுகர், ஒயிட் சுகர். இப்போ அடுத்த ப்ராசஸை பார்க்கலாம், நம்ம எப்படி செய்கிறோம் என்னங்கிறத பார்க்கலாம். கீதா, எனக்கு இதை கொஞ்சம் பீட் பண்ணி கொடுத்துருங்க. பட்டர், சுகர், விப்பிங் க்ரீம் 3 நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதை எடுத்து எனக்கு பீட் பண்ணி கொடுத்துருங்க. அதில் 1 ஸ்பூன் கொக்கோ பவுடரையும் போட்டு அடிச்சிருங்கப்பா. நான் இந்த செய்முறைக்கு தேவையான பொருட்கள் சொல்லும்போது இதை மறந்துட்டேன். பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டு அதில் ஒரு பிஞ்ச் அளவு காஃபி தூள், நம்ம டெய்லி யூஸ்க்கு வச்சுருக்கிற காஃபி தூள், நெஸ்காஃபியோ ப்ரூவோ ஏதோ, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற்றி வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த 10 பிஸ்கெட் சொன்னால அதில் லேசாக இந்த பாலில் லேசாக டிப் பண்ணி இதோட இங்கே அடுக்கி வச்சுருக்கிறாப்புல வச்சுக்கணும். வச்சுட்டு நான் போன வீடியோவில் அந்த கருப்பட்டி மிட்டாய் சொன்னேன், அந்த கருப்பட்டி மிட்டாயோட பேஸ்ட் எடுத்து இந்த பிஸ்கெட்டில் நீங்கள் பட்டர் நைஃப் வச்சு வச்சாலும் சரி, இல்லை இப்படி கையில் வச்சுட்டு பட்டர் நைஃப்பில் வச்சு பேஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் கையிலேயே வச்சுட்டு இப்படி ஃப்ளாட் பண்ணி இதில் நடுப்புற டிப் வச்சிடணும். வச்சுட்டு இன்னொரு பிஸ்கெட்டையும் எடுத்து லைட்டாக டிப் பண்ணுங்கள், ஏன்னா சீக்கிரம் ஊறிடும் பிஸ்கெட்டு. டிப் பண்ணிவிட்டு அது மேலே வச்சுட்டு திரும்பி இந்த பேஸ்ட் நான் இந்த பிஸ்கெட்டை ஒவ்வொன்றா டிப் பண்ணி 3 லேயர் எடுத்துருக்கேங்க. 3 லேயருக்கு நடுப்புறையும் இந்த கருப்பட்டி பேஸ்ட்டை வைக்கணும். வச்சுட்டு அப்புறம் இந்த 3 லேயரையும் சுற்றி இந்த கருப்பட்டி மிட்டாயோட பேஸ்ட்டை அப்படியே பேஸ்ட் பண்ணி விடணும். கீதா, அடுத்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம மேரி பிஸ்கெட்டை வச்சு கருப்பட்டி பேஸ்ட்டை வச்சு பண்ணோம்ல, ஆமாம், இந்த பிஸ்கெட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது பார்க்கறதுக்கு நம்ம சாக்கோ பைட் மாதிரியே இருக்குது. ஆமாம், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எப்படி கண்டிப்பாக நல்லா இருக்கும். நான் இது உங்களுக்கு நீங்கள் இது இப்படியே எடுத்து சாப்பிடலாம். அப்படி இல்லை, அவங்க இன்னும் கொஞ்சம் ஹார்டாக வேணும், பிஸ்கெட் மாதிரி கொஞ்சம் கையில் இல்லாமல் ஒட்டாமல் ட்ரையாக வேணும்னா ஒரு 1 hour
ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை ஃப்ரீசர்லேயோ வச்சுட்டு எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். அப்போ வந்து கிரன்ச்சி டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க சொல்கிறது. அப்போ வந்து உங்களுக்கு கிரன்ச்சியாக இருக்கும். இப்போ வந்து இது ஸ்மூத்தியாக இருக்குது, அப்போ சாப்பிடும்போது உங்களுக்கு கிரன்ச்சியாக இருக்கும். ஓகே தான். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே கருப்பட்டியை வச்சு மிட்டாய் செஞ்சு காமிச்சாங்க. அதே கருப்பட்டி பேஸ்ட்டை வச்சு அடுத்த செகண்ட்லேயும் இந்த மாதிரி சாக்கோபை பிஸ்கட்டும் செஞ்சு காமிச்சிருக்காங்க. அடுத்ததான் இன்னும் ஒரு ஐட்டம் அவங்க செஞ்சு காமிக்க போகிறாங்க. ரொம்ப குயிக்காக சூப்பராக பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. வாங்க அடுத்ததையும் நம்ம பார்க்கலாம்.